ஆமா. அதெல்லாம் அப்புறம் தெரிய வரும். எனக்கு பசிக்குது, சாப்பாடு. இதோ இப்பவே நெகட்டிவ் முடிஞ்சிருக்கும், நான் பிரசாதம் எடுத்துட்டு வரேன். காதென்று கண்ணென்று மூக்கென்று காட்டி என் கண்ணெதிரே மாதென்று சொல்லி வரும் மாயை தன்னை மரளிவிட்ட தூதென்று எண்ணாமல் சுகமென்று நாடும் இத்துர்புத்தியை ஏதென்று எடுத்துரைப்பேன் இறைவா, கட்சி ஏகம்பனே. கண்ணு, காது, மூக்கு, உதடு, மார்பகம், வயிறு, இன்னும் சில பிற அங்கங்களை அழகாக காட்டி என் ஆசையை தூண்டுகின்ற இந்த பெண் மாயையானது எனக்கு யமன் அனுப்பிய தூது அப்படின்னு தெரியாம இதுதான் உண்மையான சுகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் மனசு அதை நோக்கி போகுதே, இறைவா ஈஸ்வரா என்ன செய்வேன் அப்படின்னு பட்டினத்தார் சித்தர் ஞான புலம்பல் செய்கிற மாதிரி பாடலின் பொருள் அமைந்திருக்கிறது. ஆனால் உண்மையில் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் மாயைதான். கண்களுக்கு தெரியக்கூடிய உருவம் உள்ள அனைத்துமே மாயைதான். கண்ணு பார்த்ததுனால ஆசை வந்தது, உணர்ச்சிகள்னு ஒன்று இருக்கிறதுனால ஆசை வருது. அப்போ ஐம்புலன்கள் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். ஐம்புலன்கள் அடங்கணும்னா மனம் அடங்கணும். மனம் தான் மெயின் யமனே. மனம் அடங்கணும்னா யோகம் பண்ணணும். தியானம் பண்ண பண்ண ஒரு நாள் மனம் அடங்கிவிடும். மனம் அடங்கி ஒடுங்கின பிறகு தனக்குள் இருக்கும் ஆன்மாவை உணர்ந்து பரமாத்மாவோடு இரண்டரை கலந்து பிறவியில்லா பெருவாழ்வை வாழலாம். ஓம் நம சிவாய.